எலக்டோரல் பாண்ட் எஸ்பிஐ கிட்ட கேட்டிருந்தாங்க, லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு சார். அதிகமாக வந்துட்டு அதில் வந்து நன்கொடைகள் கொடுக்கப்பட்டது வந்துட்டு பிஜேபிக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு பார்க்கப்படுது. அதுதான் பிஜேபி. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த பட்டியலை வாங்க வேண்டியிருக்கு. வேதாந்தா நிறுவனம் பணம் கொடுத்துருக்கு. வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடியில் முடக்கப்பட்ட நிறுவனம். மூடப்பட்ட நிறுவனம் ஏன் பிஜேபிக்கு நிதி கொடுக்குது? திறப்பதற்கு. கள்ளச்சந்தை சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பேர் லாட்டி மார்டின் 1700 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. பிரதமருக்கே நிதி கொடுக்குறான், பிஜேபிக்கே நிதி கொடுக்குறான் அந்த கள்ளச்சந்தை வியாபாரிகள். எதிர்கட்சி கேட்கணும், எதிர்கட்சி வேலை யார் செய்கிறா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செய்கிறாங்க. அப்போது இங்கு ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது. மோடியை பொறுத்த மோடி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ரேடு முடித்து விட்டு வசூல். ஐடிக்கு என்ன வேலை? தேர்தல் நிதி வசூல் பண்ணுவதற்காக 2 துறைகளும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு நீங்கள் எல்லா மக்களுக்கும் குரூப் ஆகி போச்சா? தேர்தல் நடக்காமலே மோடி ஜெயிச்சிருவார்னு யார் சொல்கிறா? அம்பானி சொல்கிறார். கார்பரேட் அப்போது டாட்டா, பிர்லா, அம்பானி, ஜிங்கானி, கொங்கானி எல்லாருமே பணத்தை கொடுப்பதற்கு தயார். அவன் எப்படி தான் இப்போ கொடுத்துட்ருக்கான். அவன் எலக்ட்ரானிக் பாண்டு போட வேண்டிய 6000 கோடி ரூபா போட ஒரே ஆள் 6000 கோடி கொடுப்பான். யார்? அம்பானி, அதானி 2 பேரும் 50,000 கோடி ரூபாயை இப்போ எஸ்பிஐயிலிருந்து அதானிக்கு கடன் கொடுக்கப்பட்டது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த எலக்டோரல் பாண்ட் எஸ்பிஐ கிட்ட கேட்டிருந்தாங்க, லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு சார். அதிகமாக வந்துட்டு அதில் வந்து நன்கொடைகள் கொடுக்கப்பட்டது வந்துட்டு பிஜேபிக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு பார்க்கப்படுது. அதுலேயே சில இடங்களில் வந்துட்டு சார் ஒரு ரைடோட நடக்குது. அந்த ரைடு நடந்து ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ உடனே வந்துட்டு ஒரு எலக்டோரல் பாண்டுக்கான ஒரு ஃபண்டு வந்துட்டு ஒதுக்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு நிலை. இது என்ன சார்? இது அதுதான் பிஜேபி. 6000 கோடி ரூபாய் பிஜேபிக்கு எலக்ட்ரானிக் ஃபாண்டு மூலம் நிதி சேகரிக்கப்பட்டிருக்கு. இதை உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த பட்டியலை வாங்க வேண்டியிருக்கு. அப்போது 6000 கோடி ரூபாய் நிதி கொடுத்த அத்தனை பேருமே மிகப்பெரிய பொருளாதார குற்றவாளிகள். இப்போ இதில் வேதாந்தா நிறுவனம் பணம் கொடுத்துருக்கு. வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடியில் முடக்கப்பட்ட நிறுவனம். ஸ்டெர்லைட் ஆலையை வந்துட்டு மூடணும் அப்படிங்கிற மாதிரியான அதுதான் வேதாந்தா நிறுவனம். ஸ்டெர்லைட் ஆலை தான். ஆமாம். அப்போ அந்த நிறுவனம் மூடப்பட்ட நிறுவனம். மூடப்பட்ட நிறுவனம் ஏன் பிஜேபிக்கு நிதி கொடுக்குது? திறப்பதற்கு. கிட்டத்தட்ட 400 கோடி கொடுத்ததா சொல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது இது போன்ற சட்டவிரோத நிறுவனங்களினுடைய தலைவர் தான் மோடி. மோடியினுடைய நோக்கம் என்னென்னா, இது போன்ற கார்ப்பரேட்டுகளுடைய அதிகாரத்தை, ஒற்றை ஆட்சியை நிறுவ வேணும். ஒரே ஆட்சி, பிஜேபி ஆட்சி. இந்த ஆட்சியை நிறுவுவதற்கு இது போன்ற கார்ப்பரேட்டுகள் துணை இல்லாமல் நிறுவ முடியாது. நீங்கள் அம்பானியினுடைய மகன், இப்போ அவனுக்கு திருமணம், ஆனந்த் அம்பானி, அவருக்கு நமக்கெல்லாம் ஒரு அரை ஏக்கரா வாங்கி ஒரு ஆடு, மாடு, குதிரை வளர்ப்போம். அவர் 3000 ஏக்கராவில் ஒரு பெரிய மிருகக்காட்சி சாலையை நடத்துகிறார். அது ஒரு சேவையாக தான் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், சேவை. ஆடு மாடெல்லாம் வளர்த்துறது சேவை தான். 3000 ஏக்கராவில் இந்தியாவில் யார் வளர்த்த முடியும்? அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானியை தவிர எவனாவது 3 சென்ட் கிடைக்காம தெருவில் படுத்து கிடக்கிறான். 3 சென்ட் வாழ்வதற்கு இல்லாமல் குழந்தை குட்டியோடு எங்கே படுத்து கிடக்கிறான்? தெருவில் படுத்து கிடக்கிறான். 40 கோடி பேர் ஒரு நேரம் உணவு இல்லாமல் பட்டினியாக தூங்க போகிறான்னு ஒரு புள்ளி வரையும் சொல்லுது. இவர் யாருக்கு சேவை? ஆடு, மாடு, விலங்கு, நாய், பூனை, பன்னி, இதுக்கா சேவை? மனிதனுக்கு சேவை பண்ணியா? மனிதனை சுரண்டி ரிகாடா டான்ஸுக்கு 100 கோடி ரூபா, தனி சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து 100 கோடி ரூபா. எத்தனை பெண்கள் தாலிக்கு தங்க இல்லாமல் முதிர் கன்னிகளாகி இங்கே திருமணமாகாமல் இருக்குது. அதுக்கு சேவை ஒன்று, அதுக்கு பேர் தான் சேவையே. 1000 கோடி ரூபா வாங்கி 208 கிலோ ஆனந்த் அம்பானி 108 கிலோ ஆவது சேவை அல்ல. அப்போது இது வந்து மோடியை போன்ற ஒரு பெரிய கார்ப்பரேட்டுகளுடைய முதலாளிகளுக்கு ஆன தேசம் இது. அம்பானி, அதானி, பிரைவேட் லிமிடெட், இந்தியா, இதுதான். அப்போது கள்ளச்சந்தை சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பேர் லாட்டி மார்டின் 1700 கோடி ரூபா கொடுத்துருக்கார். 4000 கோடி ரூபா வரி கட்டுகிறார். 40,000 கோடி வரி ஏமாத்துறாரு. 4 லட்சம் கோடிக்கு வியாபாரம் பண்ணுறாரு. இதெல்லாம் கணக்கு.
அப்போது இவர்களை யார் கட்டுப்படுத்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? பிரதமருக்கே நிதி கொடுக்குறான், பிஜேபிக்கே நிதி கொடுக்குறான் அந்த கள்ளச்சந்தை வியாபாரிகள். அப்போது கள்ளச்சந்தை வியாபாரிகளுடைய வேட்டை காடா இந்தியா? எதில் நீங்கள் இந்த எஸ்பிஐ சேர்மன்ட்ட உச்சநீதிமன்றம் மோடிக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த பட்டியலை ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல முறை நினைவூட்டிய பிறகு நீங்கள் எஸ்பிஐ சேர்மன் என்ன பண்ணுறாரு? 3 மாதம் ஆகுகிறார் பட்டியல் கொடுக்குறதுக்கு. ஏன்? எலெக்ஷன் முடிஞ்சிடும் 3 மாதம் கழிச்சு. உடனடியாக என்னால் கொடுக்க ஒரு 24 மணி தான் கொடுக்க முடியுங்கிறார். யார்? எஸ்பிஐ வங்கி ஊழியர் சம்மேளனம். எல்லாம் டேட்டாஸ் ரெடியாக இருங்க, ஒரு பட்டனை திருட்டா மெயில் பூரா போயிடும். இதே எஸ்பிஐயுடைய சேர்மன் என்ன கேட்குறாரு? 3 மாதம் டைம் ஒன்று கேட்டாரா இல்லையா நீதிமன்றத்தில்? நீதிமன்றம் என்னையா டிஜிட்டல் இந்தியா? பழைய கணக்கு போல நோட்டு வச்சு எழுதிட்டு இருக்கீங்க. அப்போது யாரை ஏமாற்றுவதற்கு இதெல்லாம் யார் கேட்குறா? எதிர்க்கட்சி கேட்கணும். எதிர்க்கட்சி வேலை யார் செய்கிறா? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செய்கிறாங்க. அப்போது இங்கு ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது, ஒற்றை ஆட்சி சர்வாதிகாரம் அமுல்படுத்தப்படுகிறது. அதனுடைய விளைவு தான் இந்த எலக்ட்ரானிக் ஃபாண்டில் எல்லா சட்டவிரோத நபர்களும் நிதி கொடுத்துருக்கான். சார் இதை இன்னொரு விதமாகவும் பார்க்குறாங்க சார். எப்படின்னா ஒருத்தர் இப்போ மார்ட்டினே இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த லாட்டரியை பற்றி சொன்னதுனால நான் சொல்கிறேன். இப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு இடி ரைடு ஒன்று போகுது. ஒரு ரைடு ஒன்று போய் அவரை வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு எல்லாமே ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் ஒரு எலக்டரல் பாண்டில் வந்துட்டு பிஜேபிக்கு இவ்வளோ கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை கொடுக்குறாரு. இதையே வந்துட்டு எல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, வந்துட்டு அப்போ மிரட்டி வாங்கப்பட்டதா? மொதல் அவர் தவறு பண்ணாரான்னு சொல்லி ஒரு இடி ஒன்று வைக்கிறோம், அதுக்கப்புறம் மிரட்டி வாங்கப்பட்டதாங்கிற ஒரு நிலை. இந்த நிலையவே நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது எனக்கு ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா, சேகர் ரெட்டி மணல் மாஃபியா சேகர் ரெட்டி வீட்டில் புது 2000 ரூபா நோட்டு ரிசர்வ் பேங்க்லேருந்து 35 கோடி ரூபா வருது. அவர் வீட்டில் 136 கோடி ரூபா பிடிக்கிறாங்க. ஒரு 200 கிலோ தங்கம் பிடிக்கிறாங்க. 200 கிராம் இல்லை. ஒரு மணல் மாஃபியா நீங்கள் இதில் வேலூரில் வால் போஸ்ட் ஒட்டிகிட்டு இருந்தவர், வால் போஸ்ட்டு எஸ்டிடி பூத்துக்கான பீடிங் அடிச்சுட்டு இருந்தவர். இந்த நாட்டில் பாருங்கள், வெள்ளை சேகர் பொண்ணு கொடுக்காம 6 பவுன் போட்டு லாரி ஓனர், லாரி ப்ளஸ் லாரி டிரைவரை மாமனார் பொண்ணு கொடுத்து இன்றைக்கி அவர் 15,000 கோடி வச்சுருக்காரு. 15,000 கோடி. அப்போது நோட்டு அவன் ஏடிஎம்மில் கிடைக்காம பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் தெருவில் தெரியுறான். 35 கோடி 2000 நோட்டு கட்டுருக்கு. ஏதாவது விசாரணை நடந்ததா? எப்படி அவனுக்கு 2000 நோட்டு கட்டு 35 கோடி ரூபா வந்தது? 135 கோடி ரூபா கள்ளப்பணம், 200 கிலோ தங்கம் கள்ளப்பணம், கிலோ ஆப்பிள் ஆரஞ்சோ இல்லை, என்ன தங்கம். அப்போ யார் இந்த சேகர் ரெட்டி? அவர் எப்போ அந்தமான் ஜெயிலில் ஒண்டி போட்டிருக்கணுமா இல்லையா? அவர் தான் தொழிலதிபர். அவர் தான் யாருக்கு பணம் கொடுக்குறாரு? ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இப்போ 4000 கோடி ரூபா வச்சுருக்காரு அவர் மீண்டும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு. அப்போ இதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல்னா, பெரிய சேகர் ரெட்டி தான் எனக்கு மோடி. 15 லட்சம் ரூபா ஒரு நபருக்கு, ஒரு தலைக்கு அத்தனை லட்சம் கோடி சுவிஸ் பேங்கில் கள்ளப்பணம் சட்டவிரோதமாக முடக்கப்பட்டு கிடக்கிறது. இதை மீட்டு தர்றையா? இப்படி தானே பிரதமர் ஆனார் 2014. எல்லா பையனும் ஏடிஎம்மை போட்டு பார்க்குறான் 15 லட்சம் வந்துருச்சான்னு. அப்போது ஒரு தலைக்கு 15 லட்சம் ரூபானா எத்தனை லட்சம் கோடி சுவிஸ் வங்கியில் இந்த இந்திய மக்களுடைய பணம் முடக்கப்பட்டிருக்கு. இதை மீட்டு எடுத்துட்டாரா மோடி? கள்ளப்பணம் சந்தையை பூரா நான் சுவிஸில் கொண்டு வரனார். ஏன்? அவரோடு கூட்டு சேர்ந்து கொண்டார். கள்ளச்சந்தை வியாபாரிகளோடு, மார்ட்டினோடு, சேகர் ரெட்டியோடு கூட்டு சேர்ந்து கொண்டார். அப்போது சாதாரணமாக பர்மா அகதியாக வந்த மார்ட்டினுக்கு பல லட்சம் கோடி, வேலூரில் வால்பேப்பர் ஓட்டின சேகர் ரெட்டிக்கு 15,000 கோடி. அப்போது மக்கள் உரம் தெருக்கோடியில் படுத்து கிடக்கிறான். இந்த பிஜேபி அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ரெய்டு நடப்பதாக வசூல். மோடியை பொறுத்த மோடி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ரெய்டு முடித்து விட்டு வசூல். அப்போது இங்கே இடிக்கு என்ன வேலை, ஐடிக்கு என்ன வேலை? தேர்தல் நிதி வசூல் பண்ணுவதற்காக 2 துறைகளும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு நீங்கள் எல்லா மக்களுக்கும் குரூப் ஆகி போச்சா? இதை கேட்டு வாங்குவதற்காக
உச்சநீதிமன்றம் சாட்டையை எடுத்து சுழற்ற வேண்டியதாக இருக்குது. யாருக்கு? நீங்கள் எஸ்பிஐ சேர்மனுக்கு. எஸ்பிஐ சேர்மன் தரவே மாட்டேங்கிறார். அவர் கொடுக்க மறுக்க சொல்லுவது எந்த அதிகார சக்தி? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு மேலே யார்? பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் ஏலபாளைக்கு தெரியுமானா தெரியாது. ஏலபாளைகள் பூரா கன்னித்தீவு சிந்து பார்த்து படிச்சுட்டு இருக்கான். கன்னித்தீவு சிந்து பார்த்து படிக்கிறவங்ககிட்ட போய் யோ ஐடி ரைடு விட்டு 1000 கோடி வசூல் பண்ணுறாயா அப்படின்னா அந்த மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது இந்த அரசியல் என்பது நீங்கள் வேதாந்தா நிறுவனங்களைப் போல பல மூடப்படுகிற நிறுவனங்கள் அத்தனையுமே மத்திய அரசுக்கு நிதி கொடுத்தா தங்களுடைய நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்படும், மீண்டும் கார்ப்பரேட் உலகம் வேலை செய்யப்படும். இப்போ இதுதான் பிஜேபியினுடைய தேர்தல் ஃபாண்டனுடைய பின்னணி. இதில் வந்துட்டு சார், அம்பானியுடைய நிறுவனமும் அதானியுடைய நிறுவனமும் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்கப்பட்டதாக இல்லையே, அது என்ன காரணம்? என்ன காரணம்னா அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆழ்ந்து சிந்தித்து அருமையான கேள்வி கேட்டீங்க. அம்பானி அதானி நிறுவனம் என்ன பண்ணுறான்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்களில் அவனுக்கு பிரான்ச் இருக்குது. 30 மாநிலங்களில் எல்லா கார்ப்பரேட் அலுவலகங்கள் இருக்குது. கார்ப்பரேட் அலுவலகங்கள்லேருந்து கரன்சியாக நேரடியாக போயிடும். கார்ப்பரேட் அலுவலகங்கள்லேருந்து ஷில்லாங்கில் எங்கே நீங்கள் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் ஷில்லாங்கிலிருந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான். அதாவது இப்போது நியூஸ் தமிழ்நாடு, இப்போ நம்ம தரகர் கார்த்திகை செல்வம் அங்கே இருக்கார், நிருபர் இல்லை தரகர். அப்போது மோடி 400 சீட் ஜெயிக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க? நியூஸ் 18 தமிழ்நாட்டில் மோடி எவ்வளோ சீட் வருவார்? 400 சீட்டு. 400 சீட் ஜெயிப்பாருன்னு இப்போ என்ன மக்களோட எக்ஸிட் போல் மக்களோட சர்வே எடுத்ததில் தெரிய வருதுன்னு செய்தி வருது. அப்போது தேர்தல் நடக்காமலே மோடி ஜெயிச்சிருவார்னு யார் சொல்கிறா? அம்பானி சொல்கிறார். அம்பானிக்கு 24 மொழிகளில் அந்த சேனல் இருக்குது. இதுதான் அரசியல், இதுதான் கார்ப்பரேட். அப்போது டாட்டா, பிர்லா, அம்பானி, ஜிங்கானி, கொங்கானி எல்லாருமே இந்தியா முழுக்க தன்னுடைய அலுவலகத்திலிருந்து கரன்சியாக தேர்தலுக்கு பணத்தை கொடுப்பதற்கு தயார். அவன் எப்படி தான் கொடுத்துட்ருக்கான். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு லிக்கர் லாபி இருக்குது, மணல் லாபி இருக்குது. ரெண்டும் தான் பெரிய லாபி. இந்த லிக்கர் லாபி, அதாவது சாராய மாஃபியாக்கள், மணல் மாஃபியாக்கள், அவன் 2 பேரும் எலக்ட்ரான் பாண்ட்லேயே போடுவான். முட்டையாக கட்டி வச்சிருக்கான் ரப்பர் பேண்டு போட்டு. தேர்தல் வருகிற பொழுது காவல்துறை வாகனத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். நீங்கள் இந்திரா காந்தி இருந்த காலத்தில் துணை இராணுவ படையினுடைய லாரிகளில் பணம் கொண்டு சென்றதாக ஓய்வு பெற்ற ஒரு ஐஜி எனக்கு சொல்லியிருக்கார். அப்போது இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் எல்லா அரசு இயந்திரங்களும் சட்டவிரோதமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்றளவும் காவல்துறை வாகனத்தில் தான் வந்துட்டு பயணிக்கிறார் சார். அதாவது எல்லாமே சொல்ல முடியாது, எல்லாருமே சொல்ல முடியாது. சில கருப்பு அதிகாரிகள் இருக்கான். கருப்பு அதிகாரிகள் மீண்டும் தனக்கு பதவிக்கு வரணும்னா இது போன்ற எடுபிடி வேலைகளை செய்வார்கள். 2 கமிஷனர் இருந்தாங்க. ஒரு கமிஷனர் சபரிமலை இருந்தார். அவர் 20,000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு ராஜஸ்தான் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி 20,000 கோடி சம்பாதிச்சு 500 காரில் போய் ராஜஸ்தானில் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்கார். இப்போ மத்திய அமைச்சராக போகிறார். முன்னாள் தமிழ்நாடு போலீஸ் கமிஷனர், இப்போ அவர் ராஜஸ்தானில் மத்திய அமைச்சர். இதெல்லாம் எங்கே நடக்குது? வேட்டைக்காடு தமிழ்நாடு. அப்போது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பூரா மோடியை மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் கேஷாக அங்கங்கே டிஸ்பியூட் ஆகிடும். அவன் எலக்ட்ரானிக் பாண்டு போட வேண்டிய 6,000 கோடி ரூபா போட ஒரே ஆள் 6,000 கோடி கொடுப்பான். யார்? அம்பானி அதானி 2 பேரும் 50,000 கோடி ரூபாயை இப்போ எஸ்பிஐயிலிருந்து அதானிக்கு கடன் கொடுக்கப்பட்டது. எங்க ஆஸ்திரேலியாவில் சுரங்க தொழிற்சாலையில் கொள்முதல் செய்வதற்காக, முதலீடு செய்வதற்காக. அப்போ அவங்களுக்கு அதானி எப்படியாவது மோடியை மீண்டும் பிரதமர் நாற்காலில் உட்கார வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார். அவருடைய 15 லட்சம் கோடி இருக்குது. மக்களுடைய வரிப்பணம் அப்படியே மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டார். முழு பொட்டியும் பேங்க் லாக்கரே கொடுத்துட்டார். அப்போ இடி ரைடு வந்துட்டு அம்பானிக்கோ அதானிக்கோ வர வாய்ப்பு இல்லை. அந்த பக்கமே போகாது. போனால் அந்த அதிகாரி கடலில் மிதப்பார், கடலில் தூக்கி போடப்படுவார்.
சவுகார்பேட்டைக்கு போக சொல்லுங்கள் சார், வேறு எங்கேயும் போக சொல்ல வேண்டாம். எங்கே? சவுகார்பேட்டை மார்வாடிகள், நீங்கள் குஜராத்திகள் தான் இருக்கான், அதுக்கு பேர் ஜார்ஜ் டவுன். சார்ஜ் டவுன் ஆகி என்ன ஆகி போச்சு? சவுகார் பேட்டையாக போச்சு. சவுகார்னு என்ன? முதலாளிகள் பேட்டை, மார்வாடி பேட்டை. அப்போது சவுகார் பேட்டை பக்கம் எந்த இடி அதிகாரியும் போக மாட்டார், எந்த சிபிஐயும் போக மாட்டார், எந்த அமலாக்கத்துறையும் போகாது, எந்த துறையும் போகாது. வாட்ச்மேனை தவிர யாரும் உள்ளே போக முடியாது, வாட்ச்மேன் செக்யூரிட்டி தவிர யாரும் உள்ளே போக முடியாது. அப்போது இவர்கள் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறார்கள். அப்போது இந்த மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது? மக்களுக்கான அதிகாரம் எங்கேயுமே இல்லை. மக்கள் அதிகாரம்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தான், அதுதான் ஜல்லிக்கட்டையும் ஸ்டெர்லைட்டையும் தலைமை தாங்கி நடந்துச்சு. அதான் மக்கள் அதிகாரம். அங்கே மருதையர்னு ஒரு ஐயர் உள்ளே போய் அத்தனை பேரையும் காட்டி கொடுத்துட்டு இப்போ அவர் அப்படியே போயிட்டார், ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டார். அப்போது இது போன்ற நடவடிக்கைகளை தான் பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக சார். சரி, இப்போது ஜியோன்னு ஒரு நிறுவனம் வருது. அந்த நிறுவனம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இடங்கள் என்ன சொல்லப்படுச்சு அப்படின்னா, ஏர்டெல்னுடைய நெட்வொர்க்கே ஒழுங்காக வேலை செய்யலைங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்போ இந்த எலக்டோரல் பாண்டில் ஏர்டெல் நிறுவனமே கிட்டத்தட்ட 183 கோடி வந்துட்டு கொடுத்துருக்கு. இதையும் நம்ம எப்படி தொடர்பு படுத்தி பார்க்குறது? இல்லை, அதாவது நான் உங்களுக்கு அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடுறேன். இந்த தொலைத்தொடர்புத்துறை, அதாவது இந்த 2G வந்த புதுசு, அப்போது வாஜ்பாய் தான் இந்தியாவுடைய பிரதமர். பிரமோத் மகாஜன் வாஜ்பாயுடைய அவரும் ஒரு அமைச்சர். இந்த காலகட்டத்தில் இந்த தொலைத்தொடர்புத்துறை ஏர்செல் இப்படி போன்ற நிறுவனங்கள்லாம் பல நிறுவனங்கள் முளைச்சிருந்தது. இதெல்லாம் தேர்தல் நிதி 2004 தேர்தல் நிதி கொடுக்குற பொழுது என்ன பண்ணிருந்தாங்கன்னா, பல ஆயிரம் கோடி வரி பாக்கி இந்த நிறுவனங்கள். தேர்தல் நிதியாக சில ஆயிரம் கோடிகளை பெற்றுக்கொண்டு பல ஆயிரம் கோடிகளை தள்ளுபடி பண்ணிட்டான் வாஜ்பாய் அரசாங்கம். நீங்கள் பழைய பேப்பர் எடுத்து பாருங்கள். அரசுக்கு கட்ட வேண்டியது எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் கோடி இருக்கும். எவ்வளவு? 1 லட்சம் கோடி மக்களுடைய வரிப்பணத்தை சில ஒரு 5000 கோடி 10,000 கோடி தேர்தல் நிதியாக வாங்கிட்டு மீதி 90,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது பிரமோத் மகாஜன் வாஜ்பாய் இருக்கிற பொழுது. இப்போ அதே தான் நடக்குது. என்ன காரணம்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நீங்கள் முறையாக வரி கட்டுவதில்லை, முறையாக வரி கட்டுறதில்லை. நீங்கள் சென்னை பிஎஸ்என்எல் இது செல்ஃபோன் வருவதற்கு முன்பு நீங்கள் லேண்ட்லைன்லேயே 10,000 கோடி ரூபா வருமானம் வருடம். 10,000 கோடி. இதை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த 10,000 கோடி எங்கே போயிடுச்சு? ஜியோவுக்கு போயிடுச்சு, ஜியோ ஏர்செல்லுக்கு போயிடுச்சு, தனியார் நிறுவனங்களுக்கு போயிடுச்சு. அப்போது இங்கே தனியார் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த பிஜேபி காங்கிரஸ் அரசு இருக்கே தவிர, காங்கிரஸ் அரசு காணாமல் போச்சு வச்சுங்க, இப்போ பிஜேபி அரசு இருக்கே தவிர தனியார் முதலாளிகள் தான் அரசினுடைய கொள்கை வகுப்பாளனாக இருக்கான். ஆனால் நீங்கள் காங்கிரஸ் காணா போயிடுச்சுன்னு சொன்னீங்க சார். 3வது அதிகமாக வந்துட்டு பணம் பெறப்பட்டது வந்துட்டு காங்கிரஸுக்கு தான் இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆட்சியிலே இல்லை, காங்கிரஸுக்கான வேல்யூவே இல்லைங்கிற மாதிரி இன்றைக்கி மக்கள் பேசும்போது, இந்த காலகட்டத்தில் எப்படி எத்தனை ஆயிரம் கோடிகள், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1500 கோடி வந்து காங்கிரஸுக்கு மட்டுமே வந்திருக்கு. இப்போ என்னென்னா, நீ காங்கிரஸுக்கு பணம் கொடுக்கலன்னா, பிஜேபிக்கு பணம் கொடுத்ததை காங்கிரஸ்காரன் மேடையில் பிரச்சாரம் பண்ணுவான். காங்கிரஸு நீங்கள் இப்போ மணல் மாஃபியா கரிகாலம் இருக்கான். கரிகாலம் வந்து திமுக தான் ஆட்சியில் இருக்குது. திமுக கூட்டணிகளுக்கு மட்டுமே பணம் கொடுத்தா அதிமுக கூட்டணி வீதிக்கு வீதி சொல்லிகிட்டே இருப்பான், மண்ணு திறனோட காசு வாங்குறான், மணல் மாஃபியோட காசு வாங்குறான்னு. இவனுக்கு கொடுத்துட்டா 2 பேரும் வெளியிலே தகவல் வராது. அப்போ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சார், அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இவன் பணம் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொடுக்கலன்னு இவன் சொல்கிறாங்கன்னு அர்த்தமா? அதுதான் உண்மை. அப்புறம் இவர் ஒன்றுமே பேசலைன்னா பணம் கொடுத்தாச்சு, செட்டில் ஆகிடுச்சு. இதுதான் இந்திய அரசியல். இது மக்களுக்கான அரசியல் அல்ல, இது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசியல். நீங்கள் ஒரு விஷயம் பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது இவனுக்கான பேரம் படியல, இவனுக்கான தொகை போய் சேரல, அதுதான் இவர் இவ்வளோ பரபரப்பாக இருக்கார். ஏன்னா அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா, எனக்கு ஏன் கொடுக்கல, நான் இப்போ வச்சுக்கிறேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். தனக்கு பங்கு வந்தால் பேசுவதை நிறுத்தி விடுவார்.
நிச்சயமா சார். இதுதான் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு அரசியல் இப்படி தான். இந்திரா காந்தி செய்யாத சர்வாதிகாரமா, நேரு செய்யாத சர்வாதிகாரமா? நேரு கம்யூனிஸ்டுகளை பூரா சுட்டு கொண்டார். அவன் கம்யூனிஸ்ட் என்னையா பண்ணான்? உழைக்கிற மக்களுக்கு அதிகாரம் வேணும் தானே கேட்டான். வேற என்ன கேட்டான்? ஆங்கிலேய காலத்திலும் சுட்டுக் கொல்லப்பட்டான் கம்யூனிஸ்ட்டு. நேரு வந்த பிறகும் சுட்டுக் கொல்லப்பட்டான் கம்யூனிஸ்ட்டு. அப்போ எவ்வளோ பெரிய சர்வாதிகாரியாக இருந்திருப்பார் பாருங்க நேரு உன் மகளே வருக நிலையான ஆட்சிகள் தருன்னு சொன்ன கருணாநிதி எமர்ஜென்சியில் ஆற்காடு வீராசாமிக்கு அடித்தே காது செவிடா போச்சு. இந்தியா முழுக்க பல பேர் சிறை கொட்டையில் பெரிய பெரிய தலைவர் பூரா எங்கே கிடந்தான்? ஜெயிலில் கிடந்தான். அப்போது இந்திரா காந்தியை போல ஒரு சர்வாதிகாரி உலகத்திலேயே கிடையாது. இந்த சர்வாதிகாரியை ஒழிப்பதற்காக தான் ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணா ஜனதா தளத்தை உருவாக்கி இந்திரா காந்தியினுடைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இப்போ அதே போன்று ஒற்றையாட்சி சர்வாதிகாரம் மோடிட்டு போய் சேர்ந்துருக்கு. சரி, இப்போ மக்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறாங்கன்னும் போது ரொம்ப நம்பகத்தன்மையான ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகிறாங்க. இப்போ யசோதா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகஸ்ட்டில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு இடி ரைட் நடக்குது. அக்டோபர்லேயே இவங்க கிட்டத்தட்ட 162 கோடி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை. மருத்துவமனைகள்லையும் இப்படி ஒரு நிலை வர்றது வந்துட்டு மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது? இல்லை, நீங்கள் நிறைய மருத்துவமனைகளை கார்ப்பரேட் தான் நடத்தலாம் சார். நீங்கள் தலைவலிக்குதுன்னு போய் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா 5000 ரூபா வேணும். நீங்கள் எந்த நோயின்னு போனாலும் ₹1,00,000 இல்லாமல் நீங்கள் இது வந்து ஒரு 5-7 நட்சத்திர வசதி உள்ள மருத்துவமனைங்கிறான். உலகத்தில் கல்வி மருத்துவமனை ரெண்டுமே இலவசமாக கிடைக்கணும். அதுதான் நாடு. நீங்கள் கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவாகட்டும், சீனாவாகட்டும், கியூபாவாகட்டும், மருத்துவம் இலவசம்தான். மருத்துவம் கல்வி ரெண்டு இலவசம்தான். அதுதான் கம்யூனிசம். இங்கே இது ரெண்டுமே காஸ்ட்லி. மருத்துவம் எட்டாக்கணி, ஏழைக்கு நோய் வந்து அங்கே இவ்வளோ சாக வேண்டியதுதான். கல்வி என்பது நீங்கள் கார்பரேஷன் ஸ்கூலு, காக்கி ட்ராயரு, ஒரு கசகன சட்டை, சிலேட்டு புஸ்தகம், மஞ்சப்பை, உள்ள சாப்பாடு தட்டு. இதுவும் எங்கே? இந்தியாவில் தான். கான்வெண்ட், இங்கிலீஷ் கான்வெண்ட்டு, ஷூவு, சட்டை, பேண்ட்டு, கார் டிரைவரு, சாப்பாடு பேக்கு, இதுவும் எங்கே? நுனிநாக்கு இங்கிலீஷு, அது எங்கே? அப்போ கல்வி 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. கார்பரேஷன் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலுக்கு மேலே தனியார் பள்ளிக்கூடம், அப்புறம் அதுக்கு மேலே சிபிஎஸ்சி ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, ஊட்டி கொடைக்கானல் இருக்கக்கூடிய மேட்டுக்குடிக்கான பள்ளிக்கூடம். தொடக்க கல்வி இத்தனை பிரிவாக இருக்குது. தொடக்க கல்வி இத்தனை பிரிவாக இருக்குது. கார்பரேட் எங்கே படிக்க வைப்பான் ஒரு அதிகாரி? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைப்பான். அன்புமணிலாம் எங்கே? மான்ஃபோர்டில், ஏற்காடில் படித்தார். எங்கே? ஏழை எளிய மக்களுக்கான தலைவன் அன்புமணி மான்ஃபோர்டு. நம்ம 2G ராஜா மக எங்கே படிக்கிறான்? லண்டனில் படிக்கிறான். அப்போது இவர் ஏழை எளிய மக்களுக்கான தலைவன். இவங்க பிள்ளைகள் எங்கே படிக்கும்? மான்ஃபோர்டுலேயும், ஏற்காடுலேயும், கொடைக்கானலையும், ஊட்டியிலையும் தான் படிக்கும். அப்போ இதுதான் இந்த இந்திய அரசியலினுடைய வேர். கார்ப்பரேட் எதை சொல்கிறானோ அரசியல் கட்சி எதை சொல்லுகிறார். அரசியல் கட்சினா அது ஒரு கார்ப்பரேட் தான். கருணாநிதி திமுக பிரைவேட் லிமிடெடு, அண்ணன் எடப்பாடி பிரைவேட் லிமிடெட், இப்படி தான். இவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக அமைப்பே அல்ல. சரி, இப்போ இப்படி பார்க்கும்போது 6000 கோடி பிஜேபிக்கு வந்திருக்கு. அதனுடைய ஒரு 10% தான் டிஎம்கேக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 639 கோடி. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆமாம்மா, நீங்கள் பிஜேபி இந்தியா முழுக்க இருக்கான், இவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கான். அவன் 6000 கோடி, ஒரு 10%, 600 கோடி சரியா போச்சு. சரி, அதில் ஒரு 10%ஆவது வந்துட்டு ஏடிஎம்கேக்கு வரணும். 60 கோடியாவது வரணும். வெறும் 6 கோடி தான் வந்திருக்கு. ஏடிஎம்கேங்கிற கட்சி இருக்கா இல்லையா? இல்லை. ஏடிஎம்கே திமுகவுக்கும் கடன் கொடுக்கும், மோடிக்கும் கடன் கொடுக்கும். வேலுமணிகிட்ட மட்டும் 1 லட்சம் கோடி இருக்குது. தங்கமணிகிட்ட 1 லட்சம் கோடி இருக்குது. எடப்பாடிட்டு 5 லட்சம். நீங்கள் அரப்பூர் ஜெயராமன் போட்ட வழக்கு 200 வழக்கு நிலுவையில் இருக்குது. 2011-21 இவர்கள் திருடியது எவ்வளவு? பல லட்சம் கோடி. நீங்கள் ஹெல்த்து விஜயபாஸ்கர் 20,000 கோடி வச்சுருக்கார். இதில் உயிர் காக்கும் மருந்து எல்லாம் போலி மருந்து. மாத்திரை சாப்பிட்டு அவனுக்கு நோயே நல்லா போகாது, நோய் தான் அதிகமாக வரும். ரொம்ப எளிமையாக சைக்கிளெல்லாம் போகிறார் சார் ஒரு ஊரில். சைக்கிளெல்லாம் ஆமாம், சைக்கிளையும் போவார், கொஞ்ச நாள் உருண்டும் போவார். உருண்டு எண்ணெயை பூசிட்டு ஏண்டா ஏதாவது ஒற்றை மண்ணு தாண்டா ஒட்டு மண்ணாவது விட்டுட்டு உருண்டு தான் போவார். எப்பவுமே அவருக்கு சுகர் 400 இருக்கும். அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ கோடி பணம். அது மக்கள் சேவையினால் வந்திருக்கலாம்ல சார்? ஆமாம், மக்கள் சேவை. பல லட்சம் கோடி திருடி தங்கமாக மாற்றி சம்பாதிச்சதில் அவர் 10 லட்ச ரூபா மாடு வாங்கி வாடி வாசலில் விடுறாரு. வாடி வாசலேருந்து வந்து விழுந்து சாவுது. அப்படி 2 மாடு 3 மாடு செத்துருக்கு. அவ்வளோ பாவம். நீங்கள் ஏழைபாடை
10,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு மாடு வாங்கி விட்டு அதை எல்லாத்தையும் குத்திட்டு எல்லாம் தள்ளி விட்டு ஓடி போகுது. 10 லட்ச ரூபா மாடு விஜயபாஸ்கருடைய மாடு வாடி வாசலே விழுந்து சாகுது, 3 மாடு சாகுது. இந்த மக்களுடைய பாவம் மொத்தமாக சம்பாரித்து வச்சுருக்கிறவர் தான் விஜயபாஸ்கர். அப்போ இவர்களெல்லாம் இப்போ தேர்தல் நிதி ஆற்றுல மணலே இல்லாமல் போனதுக்கு காரணமே அதிமுக தான். அதிமுக திமுக தான். 10 வருஷம் இருந்ததில்ல. சேகர் ரெட்டி, ரத்தனம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன், இப்படி பல பேர் லண்டனில் ஹோட்டல் வாங்குகிறான், அமெரிக்காவில் ஹோட்டல் வாங்குகிறான், ஐரோப்பாவில் ஹோட்டல் வாங்குகிறான், வட அட்லாண்டிக்கில் ஹோட்டல் வாங்குகிறான். எங்கே புதுக்கோட்டையில் சாராய கடை வச்சுட்டு இருந்த பயலுக்கு போகிறான். எங்கே ஹோட்டல் வாங்குகிறான்? அட்லாண்டிக்கு கடலில் ஹோட்டல் கட்டுறானா, லண்டனில் ஹோட்டல் கட்டுறானா, ஒருத்தர் நியூசிலாந்தில் ஹோட்டல் கட்டுறானா. இதெல்லாம் யாருடைய பணம்? ஆற்றுல மணலே இல்லாமல் களிமண்ணாக கிடக்கு. 240 டிஎம்சி தண்ணி கர்நாடகாவில் திறந்து விட்டான்னா ஆற்றுக்குள்ளேயே போயிடும். இங்கே விவசாயிக்கு போய் சேராது. ஏன்? மணல் தான் நீரை கடத்தும். மணலே இல்லை, களிமண் தான் இருக்குது. களிமண் உறிஞ்சிடும். அப்போது தமிழ்நாடு பாலைவனமாக போனதுக்கு இந்த அயோக்கியர்கள் தான் காரணம். மணலை பூரா விற்றுவிட்டான். விற்று ஒவ்வொருத்தரும் பலாயிரம் கோடியை வச்சுருக்கான். அப்போது இவர்களுக்கு எதுக்கு தேர்தல் நிதி? தேர்தல் நிதி பூரா எங்கே மணலாக கிடக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இப்போ தேர்தல் வந்துருச்சு. திமுக தொகுதிக்கு 100 கோடி ரூபா, 40 தொகுதிக்கு 4,000 கோடி ரூபா ரெடி. அதிமுக 4,000 கோடி ரெடி, பிஜேபி 4,000 கோடி ரெடி. 12,000 கோடி சட்டவிரோத பணம் ரெடியாக இருக்குது. இது டிஎம்கே ஏடிஎம்கே 4,000 கோடி வச்சுருந்தது ஒரு லாஜிக் உண்டு. பிஜேபி சார் 4,000 கோடி வச்சுருக்கு தமிழ்நாட்டில். எப்படியும் வராதுன்னும் போது இதுக்கு 4,000 கோடி இல்லை. வராதுன்னு நீங்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக தான் 2வது இடம். 2வது இடம் பிஜேபி அதிமுக. இப்போ டாக் ஆஃப் டவுன் அதுதான். முதல் இடம் திமுக, 2வது இடம் பிஜேபியா ஏடிஎம்கேயா? நீ 4,000 கோடி, நானும் 4,000 கோடி வச்சுருக்கேன். எல்லா அக்யூஸ்டும் அங்கே தானே இருக்கான். பிஜேபியில் தான் இருக்கான். எல்லா பணம் வச்சுருக்கிற ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் அவ்வளோ அக்யூஸ்டும் அங்கே தான் இருக்கான். சார் சமீபத்தில் இவர் சரத்குமார் கூட சேர்ந்தார் சார். கட்சியை வலுப்படுத்துறதுக்காக சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அவரும் ராதிகாவையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக சேர்ந்துட்டார். ராதிகாவுக்கு டிடிஹெச் மத்திய அரசாங்கத்துடைய விளம்பர படம் எடுக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து குஷ்புக்கு இப்போ 100 கோடி ரூபா கொடுத்துட்ருக்காங்க. மோடி தான் வர்றாரு, ஆட்சியை தான் தர்றாருன்னு. இப்போ அதே போல் அவங்க வந்துட்டு 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் கூட ரொம்ப அற்புதமாக பேசி இது பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்களுக்கு 100 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்துருக்காங்க குஷ்புக்கு. டிடிஹெச்சில் மோடி படத்தை முழுசாக எடுத்து விளம்பர படம் எடுக்கிறதுக்கான ஏஜென்சிக்கு 100 கோடி ரூபா கொடுத்துருக்கான். இப்போ ராதிகாவுக்கு 100 கோடி ரூபா கொடுக்க போகிறான். அப்போது மோடியும் சரத்குமாரும் எந்த வகையில் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா, நடமாடும் காமராஜை நான் காண்கிறேங்கிறார். யார்? அப்போ மோடியை. காமராஜுடைய முக்காக்கை சட்டையை மோடிக்கு மாட்டி விட்டு காமராஜராக உருவப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்போ வெகு விரைவில் அப்படி ஒரு சம்பவமும் கூடி சீக்கிரம் நடக்கும். சரத்குமார் இப்போ விருதுநகர் தொகுதி, நாடார் தொகுதியில் இலங்கை தமிழச்சி, இலங்கை பாஸ்போர்ட்டு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. யாருக்கு? நிரோஷாவும் ராதிகாவும் பிறந்தது எங்கே? இலங்கையில். இங்கே இவங்க தேர்தல் நிற்க போகிறாங்க. நான் 1,00,000 பேர் என்ன எங்கே முகாமில் படுத்து கிடக்கான். அகதியாக அகதியாக 40 வருஷம் அகதி இப்போ அகதியாக பெற்று அகதியாக வாழ்ந்து அவன் அடுத்து 3வது தலைமுறைன்னு அகதியாக தான் கிடக்கான். எங்கே? இலங்கை அகதி முகாமில். ஆனால் ராதிகா எம்பி ஆகி பிஜேபியில் மந்திரியாக போகிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். ஆகாயம் வழியாக செய்தி போய் சேரட்டும். இலங்கை பாஸ்போர்ட் ராதிகாவுக்கு. இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருக்கிற ராதிகா, நிரோஷா, அவங்க அம்மா கீதா எப்படி விருதுநகர் எலெக்ஷன் நிற்பாங்கன்னு பார்ப்போம். தமிழக காதில் பூச்சுத்துறக்கு சரத்குமார் உட்பட அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. பார்ப்போம். பிஜேபியில் சேர்ந்து பிஜேபியை வலுப்படுத்துறதா இல்லை சரத்குமார் ராதிகாவை வலுப்படுத்துவதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு. நன்றி, வணக்கம்.